Hi students, today we are going to see History Unit 5, Educational Development in India. Today we are going to see about the educational development in India. இந்தியாவில் educational development எப்படி இருந்துச்சு, கல்வி வளர்ச்சி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்கலாம் children. To know the ancient system of education in India, understand the development of educational medieval and modern India, analyze the educational development during the British rule, and then discuss the importance of national educational policy, and last one, understand the educational development in Tamil Nadu. தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியத்துவம், பண்டைய காலத்தில் இந்தியாவுடைய கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி அப்படின்றது ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, இதை பூரா தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். எஜுகேஷன் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ், ஸ்கில் அண்ட் வேல்யூஸ். கல்வி அப்படின்னு சொல்லும்போது திறன் மற்றும் மதிப்பு பெறுதல். அதாவது நம்ம என்ன படிக்கிறோமோ அதை படிக்கிறத நம்ம எழுதுகிறோம், ப்ளஸ் காதால் கேட்குறத நம்ம மட்டும் வச்சுக்கிறதில்ல. நம்ம படிக்கக்கூடிய கல்வி அப்படின்றது நம்ம மட்டும் அந்த இதை வச்சுக்கிறதில்ல, பிறருக்கு தெரிவதற்காகவும் அறிவதற்காகவும் புரிவதற்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், அதை எல்லாருக்குமே இந்த சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த முற்போக்கான செயல்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு நல்லாயிருக்கும். நம்மளுடைய வீடு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஊர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நாடு நல்லாயிருக்கும். அப்போ கல்வி அப்படின்றது ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்தில் குடிமக்களை உருவாக்குறதும், இந்த சமுதாயம் ஒரு மேம்பட்ட நிலையில் உருவாக கல்வி எஜுகேஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. So, to meet the challenges and overcome the obstacles, we need to be well educated and to know the role of education in the human development process. Let us learn the development of education in India through the ages. அதாவது மனிதனை மேம்படுத்தக்கூடிய செயலில் எஜுகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் அந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சிச்சு, பல்வேறு காலகட்டங்களில் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா, இந்த பண்டைய கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த historical sources provide the formation that from very early times the tradition of teaching and learning had been in அந்த வேத இன் இந்தியா. அந்த வேதா அப்படின்னு சொல்லும்போது சமஸ்கிருத சொல்ல அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடக்க காலத்துலேருந்து பாரம்பரியமாக என்ன இருந்துச்சு, இந்த கற்றல் மற்றும் கற்பித்தல். இது வரலாற்று ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் இருந்து இது முறை அப்படின்றது எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித் had been the concept of education might have originated from the Vedas. The literal meaning, the Sanskrit word Veda is knowledge, and the word derived from the with. அப்போ அந்த வித்துன்ற வார்த்தையிலேருந்து தான் இந்த வேதா. இப்போ வித் அப்படின்னு சொல்லும்போது அதன் பொருள் அறிதல் அப்படின்னு சொல்லி பொருள்படும் சொல்கிறாங்க. Which means to know, அதான் தெரிஞ்சுக்கிறது. Our ancient education system evolved over many centuries and focused on the holistic development of the individual by taking care of both the innate and
latent capacities. It என்னது emphasize on values such as humility, truthfulness, discipline, self-reliance and respect for all creations அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உள்ளார மறைந்திருக்கக்கூடிய திறன்களை வந்து வெளிக்கொணர்வதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி அப்படின்னு சொல்லும்போது பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு, அப்புறம் படைப்புகள், இதன் மேலே வந்து மரியாதையோடு இருக்கிற அந்த மதிப்புகளை வந்து எஜுகேஷன் அப்படின்றது வந்து வலியுறுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். அப்போ நம்ம படிக்கிற அந்த கற்றலுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் த நேம்ஸ் ஆஃப் என்னது பணினி, ஆரியப்பட்டா, பாணினி, ஆரியப்பட்டா, காத்யாயனா, பதஞ்சலி. இந்த பெயர்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களினுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது சரக்கர் அண்ட் சுஸ்ருதர். தியர் ரைட்டிங்ஸ் அண்ட் மெடிக்கல் என்னது மெடிக்கல் டெரிட்டரிஸ் ஆஃப் என்னது அந்த சரக்கா அண்ட் சுஸ்ருதா வேர் ஆல்சோ சம் ஆஃப் த sources of learning various disciplines such as history, logic, interpretation, architecture, polity, agriculture, trade, commerce, animal husbandry and archery were taught. Physical education was the important circular அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏரியா அண்ட் participated in games and activities. அப்போ இந்த மாதிரி பல்வேறு துறைகள், இப்போ வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இந்த சரகர், சுஸ்ருதர் அவர்களுடைய மருத்துவ குறிப்பு வந்து கற்றலுக்கான ஆதாரங்களாக செயல்பட்டு செஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டடக்கலை, அரசியல், விவசாயம், வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு, வில்வித்தை, உடற்பயிற்சி, உடற்கல்வி, இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய பாடத்திட்டமாகவே வந்து ஆதி காலத்திலே வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழுக்களாக விளையாடுறது, பொழுதுபோக்கு, இந்த செயல்பாடுகள்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குருகுலாஸ் கல்வி, அந்த குருக்களும் அவரது மாணவர்களும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலா சிஸ்டம்னு இருக்கும். அப்போ குருகுல கல்வி, அப்போ குரு வீட்டுக்கு போய் அது எவ்வளோ பெரிய வசதி படைத்த அரசர் வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, இளவரசராக இருந்தாலும் சரி, அங்கே போய் என்ன செய்யணும், பணிவிடைகள் செய்யணும். அந்த குருநாதருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சு அங்கே போய் என்ன செய்யணும், அந்த கல்வியை வந்து கற்றுக்கணும். இதான் அந்த வந்து ஆதி காலத்தில் வந்து இருந்துச்சு. அவங்க முழுமையாக அந்த ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்க, குருகுலத்தை விட்டு வருவாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ பண்டைய கால இந்தியாவில் வந்து கல்வி முறை அப்படின்றது வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா எ வே ஆஃப் லைஃப். அப்போ அதுதான் குருகுலா சிஸ்டம், அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லும்போது இன் ஏன்ஷியன்ட் இந்தியா போத் ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸிஸ்டட். Indigenous education was imparted at home, in temple, பாடசாலாஸ் and குருகுலாஸ். அப்போ அந்த வீடுகள், கிராமங்கள், கோவில்கள், மக்கள் வந்து இருந்த மக்கள் வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து பக்தியுடன் நேர்மையான வாழ்க்கை முறைகளை வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கல்வி சொல்லிக் கொடுக்குறதும் சரி, ஒரு கற்றல் மையமாக வந்து கோவில்கள் என்ன செஞ்சுச்சு, விளங்குச்சு, சிறந்த முக்கிய பங்கை வகிச்சுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த முக்கியமான மிகப்பெரிய அரசர் குலத்து குழந்தைகள் என்ன செஞ்சுச்சு, அங்கே போய் அந்த குருகுலங்களில் முனிவர்களினுடைய பெயரால் அழைக்கப்பட்டு, அது என்ன அப்படின்னா காட்டில் அமைதியான ஒரு சூழலில் இந்த குருகுலாஸ் அப்படின்றது வந்து இருக்கும் குருகுலம். அப்போ அந்த குருகுலாவில் வந்து த இயர்லி பீரியட் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் பை த டீச்சர் குருகுலா குரு ஆச்சாரியா டு த பீப்புள்ஸ் ஹூ
gathered around him and came to live in his house as members of his family. This was known as Gurukula system of education. அதாவது அந்த குருகுலத்தில் தங்கி மாணவர்கள் வந்து கல்வி வந்து போதிக்கப்பட்டது. அப்போ குருவின் வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் போல் இந்த மாணவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. இவங்க என்ன அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா சீடர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சிஷ்யர், சீடர்கள். இவங்க வந்து அந்த குருகுல கல்வியில் வந்து என்ன குருகிட்ட வந்து ஒழுக்கமான, அதாவது ஒழுக்கத்தையும் ஒழுக்கமான வாழ்க்கை தத்துவத்தையும் உள்ளார்ந்த திறமைகளையும் வெளிக்கொணர்வது தான் வந்து இந்த குருவோட வேலை. இந்த கல்வியினுடைய முக்கிய நோக்கங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மெனி இதுக்கு அப்புறம் during the period the gurus and their shishya peoples lived together helping each other in day-to-day life. The main objective was to have complete learning, leading and disciplined life and realize one's inner potential. Students lived away from their homes for years together till they achieved their goals. The Gurukula was also the place where the relationship between the guru and student strengthened with time. அப்போ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன செஞ்சாங்க, அந்த மாணவர்கள் வந்து படிக்க குருகுலத்தில் வந்து என்னெல்லாம் படிக்கிறாங்களோ ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறாங்க, அந்த எல்லாம் படித்த பின்னாடி தான் வந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்து அவங்க வந்து அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விகாஸ் யூனிவர்சிட்டி புத்திஸ்ட் பீரியட். அப்போ பௌத்த சமய விகாரங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, இந்த ஜாத்தகா டேலஸ் அகோன் given by the Yuanzhuang Chinese scholars and other sources tell us that king and society took an active interest in promoting education. அப்போ மாணவர்களை தேர்ந்தெடுப்பதில், அவர்களுடைய பாடத்திட்டங்களை வடிவமைப்பது எல்லாமே வந்து ஆசிரியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களினுடைய திறனில் வந்து ஆசிரியருக்கு எப்போ வந்து திருப்தி அடையுதோ அப்போ தான் வந்து அந்த கல்வி அப்படின்றது வந்து நிறைவடைந்ததாக ஆதி காலத்தில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த விவாதங்கள் கலந்து ஆலோசிக்கிறது கற்பிப்பதனுடைய வழிமுறைகளாக இருந்துச்சு. அப்போ மாணவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஆசிரியர்களுக்கு வந்து உதவி செய்யவும் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசிரியருடைய பங்கு இந்த அளவு இருந்துச்சு, ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ். அப்போ எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இடைக்கால இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி அப்படின்றது வந்து எந்த அளவில் வந்து போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, medieval period witnessed a radical transformation with introduction of Muslim education in the Indian subcontinent. இந்திய துணைக்கண்டத்தில் வந்து இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இடைக்காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த வணிகர்கள் வந்து படையெடுப்பாளர்கள் இவர்கள் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது. வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் வந்து தங்களுடைய கலாச்சாரத்தை எந்த நாட்டுக்கு அவங்க போகிறாங்களோ அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டு மக்களோட வந்து தன்னுடைய கலாச்சார பண்பாட்டத்தை வந்து ஒன்றிணைத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா இடைக்கால இந்தியாவில், எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியாவில். அப்போ education developed with a fresh aspect during that period. There was an excellent interaction between India and Islamic tradition in all fields of knowledge like theology, religion, philosophy, fine arts, painting, architecture, mathematics, medicine and astronomy. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை பள்ளிகளை வந்து நிறையா நிறுவ ஆரம்பித்தாங்க. அந்த காலத்துலேயே வந்து
இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிறந்த ஒரு தொடர்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துறையில் வந்து நுண்கலை, ஓவியம், கட்டிடக்கலை, கணிதம், மருத்துவம், வானியல் இந்த துறைகள்லாம் வந்து மேம்பாடு அடைய ஆரம்பித்தது. However, before the arrival of Muslim in India, a developed system of education was already in place. இருப்பினும் முஸ்லீம்களுடைய வருகை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை வந்து நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் முஸ்லீம் ரூலர்ஸ் ப்ராம்ப்டட் அர்பன் எஜுகேஷன் பை போஸ்டிங் என்னது லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரரி சொசைட்டி. தே ஃபவுண்டட் ப்ரைமரி ஸ்கூல் சொல்லும்போது மக்தப் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்ஸில் வந்து ப்ரைமரி ஸ்கூல். அண்ட் என்ன இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மதரசான்னு சொல்லும்போது செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா were established to teach advanced language skills. Several madrasa were set up by the sultans and nobles. The main objectives of this madrasa was to train and educated the scholars who would become eligible for the civil service. Iltutmish was the first ruler to establish a madrasa. As Delhi during his rule, gradually many madrasas came into existence. அதாவது பிரபுக்கள் சுல்தான்கள் வந்து தான் வந்து இந்த மதரசா அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணிக்காக வந்து பயிற்சி அளிக்கிறது ப்ளஸ் எஜுகேஷன். அப்போ டெல்லியில் வந்து ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா இல்துட்மிஷ் தான். இவர் வந்து அந்த மதரசா அப்படின்றது வந்து காலப்போக்கில் வந்து அதிகமாக வந்து இல்துட்மிஷ் காலத்தில் வந்து பரவ ஆரம்பித்தது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் மிடிவல் இந்தியா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் என்னது உலமா. இப்போ இடைக்கால இந்தியாவில் வந்து இந்த கல்வி முறை அப்படின்னு சொல்லும்போது யாரோட கண்ட்ரோலுக்கு அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா உலமாக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இவங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவவர் த வேரியஸ் சப்ஜெக்ட் சச்சஸ் மெடிசின், அரபிக் லிட்ரேச்சர், கிராமர் அண்ட் பிலாசபி வேர் ஆல்சோ டாக். அப்போ இவங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா எதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க? மருத்துவம், அரேபிய இலக்கியம், தத்துவம், பல்வேறு வகையான பாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலமாக்களால் வந்து கற்பிக்கப்பட்டது இடைக்கால இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். The beginning of the modern system of Indian education can be traced to the efforts of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. As a result of their efforts, many institutions were established across India. These institutions imparted Western as well as Indian education. அதாவது ஐரோப்பிய குடியேற்ற நாடுகளில் அடுத்து அவங்களுடைய வருகை வந்து இந்தியாவுக்குள்ள அதிகமாக இருக்கும் பொழுது தான் வந்து இந்த நவீன கல்வி முறை அப்படின்றது வந்து தொடங்க ஆரம்பிச்சு. அவங்களுடைய முயற்சியில் அதாவது கிறிஸ்டியானிட்டி அவங்களுடைய முயற்சியின் விளைவாக தான் வந்து இந்தியா முழுவதுமே வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த இவங்களால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்கத்திய கல்வி இந்திய கல்வியை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சு பயிற்றுவித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அதாவது கிறிஸ்துவர்களுடைய சமய பரப்பு குழு இருக்குது இல்லையா, அவங்களுடைய பங்கு கல்விக்கு ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் கம்பெனிஸ். எதுக்கு அவங்களுக்கே தெரியும் நிறைய வந்து ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், பிரான்ஸு, டேனியர்கள், இவங்க போர்ச்சுகீசியர் இவங்கெல்லாம் எதுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க? தன்னுடைய வாணிபத்தை விஸ்தரிப்பதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. நாளடைவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து நிலங்களை எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அதாவது தே அக்வயர்ட் லேர்ன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் என்னது போர்ட்ரஸஸ் அதாவது கோட்டைகளையும் நிலங்களையும் வந்து என்ன செஞ்சாங்க நிலங்களை வாங்கி அதில் நிறைய ஃபோர்ட்லாம் வந்து கோட்டைகள் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க. லேட்டர் தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேர் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன் அமங் இண்டியன்ஸ் அதாவது தங்களுடைய கலாச்சாரத்தையும் சமயத்தையும் வந்து இந்திய மக்களிடையே வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க.
இப்போ the European thought that could make Indian understand the administration and religious theories better in the good important import education to the local population in their own method. அப்போ அந்த அங்கே உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறு வந்து கல்வி எஜுகேஷன் கொடுத்தா தான் அவங்கள என்ன செய்ய முடியும், மெயின்டெனன்ஸ் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய சமய கருத்துக்களை வந்து கருத்துக்கள் மூலமாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கருதி என்ன செஞ்சாங்க, நிறைய வந்து கல்வி முறைகள் அப்படின்றது வந்து ஐரோப்பியர்களுடைய முறைப்படி தொடங்க ஆரம்பித்தது. அதில் முதல் இது யாரை சொல்லலாம், ஐரோப்பியர்கள்னு சொல்லும்போது போர்ச்சுகீசியர்களை தான் வந்து முதல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இயேசு சங்கம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் சேவியர். அப்போ ஸோ தே ஸ்டார்டட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். த போர்ச்சுகீஸ் the first European who started the modern system of education in India. Francis Xavier. Jesus started a university at Cochin. They started many primary school. The first college offering degree of completion of the course was started in Goa 1575, where Christianity, logic, grammar, music were taught. John Kennard was one of the most zealous pioneers and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelistic agency in 1812. Dr. C.S. John established 20 free reading schools in என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 20 ஸ்கூல், அதாவது இலவச பள்ளிகள் அப்படின்றது வந்து தொடங்கப்பட்டது. இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது என்ன செய்கிறாங்க, அந்த ஃப்ரான்சிஸ் சேவியர்னு சொல்லும்போது அவர் தான் வந்து அவரின் மூலமாக வந்து கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்குறாரு. 1575 ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது இந்த இதை தான் வந்து சொல்லலாம். இலக்கணம், இசை இதெல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் கர்னாடர் அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு அப்படின்றது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிறிஸ்தவர் இல்லாத குழந்தைகளை வந்து அதாவது கிறிஸ்டியன் குழந்தைகளுக்கு தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் கிறிஸ்டியன் சமயத்தை சாராத குழந்தைகளுக்கும் வந்து கல்வியை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ 1812 ஆண்டு டாக்டர் ஜிஎஸ் ஜான் அப்படின்றவர் வந்து தரங்கம்பாடியில் என்ன செஞ்சுருக்காரு, 20 இலவச ஸ்கூல் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவரால் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரீ ஸ்கூல் தரங்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. தரங்கூரில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலமாக இதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபாலோட் பை த போர்ச்சுகீஸ், த ஃப்ரெஞ்ச் opened an institution for all the Indian where education was imparted by Indian teachers through local languages. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழினா உள்ளூருக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, உள்ளூர் பேச்சு வழக்கு, அதன் மூலமாகவே கல்வி கற்பிக்கப்பட்டது. மேல்நிலை பள்ளிகள் துவங்கப்பட்டு அங்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பிரெஞ்சு மொழிகள் வந்து கற்பிக்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஜெர்மன் பிஷப் அப்படின்னு சொல்லும்போது 2 ஜெர்மன் பிஷப் நேம்டு சிகன் பால்கு ப்ளுட்ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த திருவாங்கூரில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரி, இந்த பிஎட்னு சொல்கிறோம்ல நம்ம படிக்கிறாங்க இல்லையா, அப்போ டீச்சர்ஸ் எஜுகேஷன் அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது கிபி 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வருகைக்கு பின்னால் வந்து என்ன செஞ்சு இந்த ஆங்கில கல்வி வழங்குவதற்கு இந்த கல்வி நிறுவனங்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாளடைவில் அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா
and the institution were established for imparting instruction in English. Gradually, Sanskrit colleges were opened in Madras and Banaras. The first bishop of Calcutta, the Reverend Dr. அதாவது மவுண்ட் டூவர்ட்ஸ், அதாவது பிஷப் கல்லூரி அப்படின்றது வந்து டாக்டர் மிடில்டன் என்பவர் வந்து ஒரு மிஷினரி கல்லூரி அப்படின்றது வந்து கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இது பிஷப் கல்லூரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஸ்டூவர்ட், எல்பின்ஸ்டன் அப்படின்றவங்கள மூலமாக வந்து இந்த வட்டார மொழி கல்வியை வந்து தீவிரமாக என்ன செஞ்சாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் மூலமாக அதற்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்றது வந்து பெயரிடப்பட்டது. யார் 1827 அவர் ஓய்வு பெற்ற பின்பு எல்பின்ஸ்டன் ஓய்வு பெற்ற பின்பு அந்த எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்னு பெயரிட்டு அது அழைக்கப்பட்டது. இந்தியாவில் கல்வி பரப்புவதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஷினரிஸ் வந்து சமய பரப்பு குழுவினர் வந்து இது பண்ணாங்க. அவங்களுடைய முயற்சியால் பல கல்வி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிறுவனங்கள் சொல்லும்போது எல்லாமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா மேற்கத்திய கல்வி மற்றும் இந்திய கல்வியை வந்து என்ன செஞ்சிச்சு, உட்புகுத்த ஆரம்பித்தது. டியூ டு தியர் எஃபோர்ட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன் வேர் எஸ்டாப்ளிஷ்ட். திஸ் இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் as well as இந்தியன் எஜுகேஷன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் இன் த பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து இந்த கல்வி அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் கேன் பி டிவைடட் இன்டு 4 பீரியட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் 1813 பீரியட் ஃப்ரம் 1813 to 1853, பீரியட் ஃப்ரம் 1854 to 1920 and பீரியட் ஃப்ரம் 1921 to 1941. அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்துலேருந்து இந்திய கல்வியின் வரலாறு அப்படின்னு சொல்லும்போது 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பத்தின் முதல் வந்துச்சுன்னா 1813 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1813 1855 53 வரைக்கும் ஒரு காலமும், 54 to 1920 வரையிலான ஒரு காலமும், கம்பெனியுடைய கல்வி அலட்சியம் இதெல்லாம் வந்து ஒரு கல்வியானது அந்த திட்டத்தில் வந்து ஒரு பகுதியாக இல்லை. ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1813 பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் அப்படின்றது வந்து மிக குறைந்த அளவில் தான் வந்து இந்தியர்களுடைய கல்வி வந்து அதில் மிக குறைந்த அளவில் தான் இருந்துச்சு. அப்போ வங்காளத்தை சேர்ந்த யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஆன் த வெரி லிமிட்டட் ஸ்கேல் பிசைட்ஸ் த மிஷினரிஸ் நான் மிஷினரிஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய் of Bengal, Pacheper of Madras, Fraser of Delhi contributed to the cause of education. ராஜாராம் மோகன் ராய், மெட்ராஸோட பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த பிரைசர், இவங்கெல்லாம் வந்து சமய பரப்பு குழு அல்லாதவர்களாகவும் கல்வியை வந்து தங்களுடைய பங்கை வந்து ஆற்றினார்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃப்ரம் 1813 to 53, இதுதான் வந்து இந்த இரண்டாவது கட்டமானதான் வந்து கல்வியின் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகளை கொண்ட காலமாக கருதப்பட்டது. The second period was also marked by great educational controversies concerning the issues of educational policy, medium of instruction and method of spreading education. The controversies were partly set as rest by Macaulay Minutes of 1835. Higher education was de-oriented, encouraging English education for the upper classes. Each province was allowed to follow its own education policy. But even then, the controversies continued till 1854. அப்போ இந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கிந்திய கலாச்சாரம் அந்த அறிவை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மொழி மூலம் வந்து பரப்ப செய்தாங்க. ஆனால் சில பேர் இதை என்ன செய்யலை, இந்த கருத்துக்களை வந்து கீழ் திசைனா மேலே நாடு கீழே நாடுனா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ மூன்றாவது பிரிவினர் சொல்லும்போது பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்திக்கணும், ஆனால் எல்லாமே அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்து
உருவாக ஆரம்பித்தது. அப்போ 1835 இந்த மெக்காலாவினுடைய குறிப்பினால் ஓரளவு என்ன செஞ்சிச்சு, அது ஓய ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கீழ்த்திசை மொழி அப்படின்றத தவிர்த்து ஆங்கில கல்வியானது உயர் வகுப்பினர்களுக்கு மட்டுமே ஊக்குவிக்கப்பட்டது. இப்போ சமுதாயத்தில் யார் வசதி படைத்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஆங்கில மொழி ஊக்குவிக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு மாகாணமும் கல்விக் கொள்கையை பின்பற்ற ஆரம்பித்தது. 1854 இந்த கருத்து வேறுபாடு என்ன செஞ்சு தொடர்ந்து கொண்டே இருந்தது. Next period of 1854 to 1920, the third phase of British influenced educational may be called the period of an all Indian education policy. It commenced with Sir Charles Wood's dispatch in 1854. Under Education Commission started in 1882 gave emphasis to primary education. இப்போ பாருங்கள், ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு மிக்க கல்வியில் மூன்றாவது கட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய கல்விக் கொள்கையின் காலம் கூட